மனிதனுக்கு ஒரு வாக்கு. உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான். வாக்குச்சாவடிக்கு போயிட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு ஓட்டு தான் போட முடியும். நானும் ஒரு ஓட்டு தான் போட முடியும். நீங்க வந்து இந்த சாதின்றதுனால உங்களுக்கு 2 ஓட்டம் கிடையாது. நான் இந்த சாதின்றதுனால எனக்கு ஓட்டு இல்லன்னும் கிடையாது. சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு ஓட்டு. ஆனால், சமூக ரீதியா நீங்களும் நானும் சமமா இருக்கோமா? சாதிய ரீதியா நீங்களும் நானும் சமமா இருக்கோமான்னு கேட்டா இல்ல. இதுதான் அவரு என்ன சொல்றாரு, பொலிட்டிக்கல் டெமோக்ரசி, சோசியல் டெமோக்ரசின்றாரு. ம். அப்ப இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரசில நம்ம சமமா இருக்கோம். சோசியல் டெமோக்ரசில இல்ல. இப்ப இந்த சோசியல் டெமோக்ரசில சமப்படுத்த வேண்டியது யார் யார் பொறுப்பு? இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது யார் யார் பொறுப்பு? அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சினிமாக்கு அதுல ஒரு பொறுப்பு ஏற்படுது. ஏன் இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருதுன்னா, சினிமா வந்து ஒரு விழிப்புணர்வ ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப ரஞ்சித் அவருடைய திரைப்படங்களா இருக்கட்டும், மாரி செல்வராஜின் திரைப்படங்களா இருக்கட்டும், அது மீண்டும் மீண்டும் என்ன கூறுது? மீண்டும் மீண்டும் அது கூறுவது ஒண்ணுதான். நீயும் நானும் சமம். அதுல ஏன் பதட்டம் அடையறீங்க? நீயும் நானும் சமம்னு சொல்றதுக்கே ஒரு சமூகம் பதட்டம் அடையுதுன்னா, அப்ப அந்த சமூகம் எவ்வளவு நோயுற்று போயிருக்கு. அந்த சமூகம் எவ்வளவு ஒரு குற்றச் சமூகமா இருக்குன்றத தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. அந்த இடத்துல இருந்து தான் வந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு நம்ம நெனைக்கிறோம். காரணம், எந்த இடத்திலாவது மாரி செல்வராஜ் ஒரு நடக்காத ஒரு விஷயத்தையோ, அல்லது ரஞ்சித் அவர்கள் நடக்காத ஒரு விஷயத்தையோ காட்சிப்படுத்துறாங்க. இப்படிலாம் நடந்ததே இல்லங்க இந்த நாட்டுல. வெற்றிமாறன் அவர்களும் அந்த வரிசையில சரி இருக்கிறாரு. ஓகே ஆனா, வெற்றிமாறன். அவர் வந்துட்டு அந்த அந்த எப்படி சொல்றது? இந்த ஜாதிக்கு, அந்த ஜாதிக்குன்னு பேசல. ஆனா, அதுக்கு ரீதியான படங்கள் அவர் எடுத்திருக்கிறாரு. இப்ப இவங்கலாம் இந்த ஜாதிக்கு, அந்த ஜாதிக்குன்னு பேசல. இப்ப ஒரு இடத்துல நீங்க வந்து பைனரியா டெசிஷன் எந்த விஷயத்திலுமே எடுக்க முடியாது. ம். உங்க குடும்ப சண்டையில கூட நான் இப்ப ஒரு வழக்கறிஞர், ஒரு குடும்ப நல வழக்கறிஞர்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்கிட்ட உங்க குடும்ப பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா, நான் பைனரியா எப்படி டெசிஷன் எடுக்க முடியும்? கண்டிப்பா. யார் சரி, யார் தப்பு? அந்த தப்ப நீ உணர்ந்து நீ உன்ன சரி செஞ்சுக்க. நான் 2 பேரும் தப்பு, ஒழுங்கா சமாதானம் ஆவுங்கன்னா, அவன் திருந்த மாட்டான். 2 பக்கமும் தப்பு நடந்துச்சுங்க. எல்லாரும் மறந்துட்டு வேற வேலைய பார்ப்போம். அப்படி நடக்கல சார். நடந்தது வந்து ஒரு பக்கம் தப்பு நடந்திருக்கு. நீங்க உங்க தப்ப உணருங்க. அப்பதான் அடுத்து அந்த தப்ப நீங்க செய்ய மாட்டீங்க.